ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நம்ம சேனலில் நேற்றுக்கு வெறும் 28 டேஸில் எப்படி நீங்கள் சென்டம் எடுக்கலாம் அப்படின்ற வீடியோவை கொடுத்துருந்தேன். அதில் கமெண்ட்ஸ் நிறைய எப்படி இருந்தால் பாசிட்டிவாக இருந்தது. ஓகே, நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம், இதை ஸ்டார்ட் பண்ணுறோம், நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. எங்களுக்கு 11th அன்னைக்கு தமிழ் அன்னைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சம்ஸ் கொடுத்துருக்கீங்க. இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் நாங்கள் படிக்க வேண்டாமா, தமிழ் எக்ஸாம்லாம் படிக்க வேண்டாமா, எனக்கு மற்ற இது மேக்ஸ் மட்டும் பார்த்தா மற்றதெல்லாம் ஃபெயில் ஆகிடுவோம்லாம் சொல்லியிருந்தீங்க. ஓகே, இந்த கன்ஃபியூஷனை நான் கிளியர் பண்ணோம் இல்லையா. நம்ம ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோம், அது எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு நான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஸ்கெடியூலை பார்த்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட கன்ஃபியூஷன்லேருந்து அவங்கள கொண்டு வந்துடும் வெளியே, சரிங்களா? ஸோ யாரெல்லாம் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலையோ மறக்காமல் போய் அந்த வீடியோ பார்த்துடுங்க. 28 டேஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பாருங்கள், அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் எடுக்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஸ்கெடியூல் எப்படி நான் பண்ணியிருக்கேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. ஏன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இருக்கிற டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். 11th அன்னைக்கு நம்மளோட தமிழ் எக்ஸாம் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னைக்கு எக்ஸாமு? 16th அன்னைக்கு தான் நம்மளோட இங்கிலீஷ் எக்ஸாம். 16th அன்னைக்கு தான் இங்கிலீஷ் எக்ஸாம், சரியா? இப்போது இந்த தமிழ் எக்ஸாமுக்கு முன்னாடி எத்தனை நாள் படிச்சிருவீங்க? அதிகபட்சம் போனால் ஒரு 3 நாள் படிப்பீங்களா? 8th அன்னைக்கு, 9th அன்னைக்கு, 10th அன்னைக்கு 3 நாள் படிப்பீங்களா? இந்த 3 நாளைக்கு நான் என்ன வேலை கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்களா? 8th அன்னைக்கு செகண்ட் சாப்டரில் இருக்கிற 5 மார்க்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் 7th அன்னைக்கு ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிக்ஸோ முடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் சாப்டரை ஸ்டார்ட் பண்ணிடலாமே. 8th அன்னைக்கு மொத்தம் 24 ஹவர்ஸில் 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பு, 2 ஹவர்ஸ் ஃபார் ரிலாக்ஸேஷன், நம்ம சாப்பிட்றது எல்லாம் சேர்த்து ஒரு 10 ஹவர்ஸ் நீங்கள் எடுத்துட்டாலும் மித்த 14 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக தமிழ் படிக்க போகிறீங்களா? கிடையாது இல்லை. இதில் ஒரு 2 மணி நேரம் நம்மளால் மேக்ஸ் சென்டம் எடுக்கிறதுக்குன்னு நம்மளால் எடுத்து வைக்க முடியாதா? யோசிச்சு பாருங்களேன். நான் ரொம்ப கம்மியான டைம் 2 ஹவர்ஸ் தான் கேட்டிருக்கேன். அண்ட் செகண்ட் சாப்டர் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு சாப்டர். நான் எங்கள் 7th சாப்டர் கொடுக்கல, கரெக்டாக? 7th சாப்டர் கொடுத்தா நீங்கள் கேட்கலாம், 3rd சாப்டர் கொடுத்தா கேட்கலாம். செகண்ட் சாப்டர் ஈஸியான சாப்டர் தானே. 2.5லாம் நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க? அதில் பாதி 2 மார்க்லேயே போயிடும், மிச்சம் தான் 5 மார்க், சரிங்களா? அதுக்கு அடுத்தது வாங்க. 13th டே 9th மார்ச் என்ன கொடுத்துருக்கேன்? யூனிட் எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். யூனிட் எக்ஸசைஸ் 1 to 4. யூனிட் எக்ஸசைஸ் 1 to 4ல் மொத்தமே ஒரு 40 சம்ஸ் இருக்கும், சரிங்களா? 40 சம்ஸ்க்கு 5 மார்க் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், 2 மார்க் சொல்லவே இல்லை. ஒன்லி 5 மார்க். எவ்வளோ நேரம் எடுத்துருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மியான டைம், 2 ஹவர்ஸ் டைம் முடிச்சிடலாம். அதே மாதிரி தான் 10th அன்னைக்கும். ஒருவேளை நீங்கள் தமிழ் எக்ஸாம் முன்னாடி எங்களுக்கு யூனிட் எக்ஸசைஸ் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஒரு நாள் முன்னாடியாவது கம்ப்ளீட்டாக நான் தமிழ் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னா நீங்கள் அதை 13th அன்னைக்கே மாற்றிக்கோங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த 2 நாளில் நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது பேலன்ஸ் இருக்கிற நாளில் நீங்கள் எழுதி முடிச்சிடலாமே. ரொம்ப ஈஸி தானே, ரைட்டா? ஸோ தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு எப்படியும் ரெஸ்ட் எடுப்பீங்க. ஈவினிங் அன்றைக்கி உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க வேண்டான்னா அன்றைக்கி ஈஸியாக ஃபஸ்ட் சாப்டரை முடிச்சிடலாமா? வெறும் 5 மார்க் தானே. இங்கிலீஷுக்கு உங்களுக்கு 4 நாள் டைம் இருக்குது. இந்த 4 நாளில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்க்கு 2 நாள் போதாதா? இங்கிலீஷை நீங்கள் ஃபுல்லாகவே எழுதி பார்க்கணுன்னாலுமே 2 நாள் போதும், சரிங்களா? எல்லாம் சம்மரி, போயம், அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ், மெமரி போயம் 3 நாள்னே எடுத்துக்கோங்க. இந்த 12th அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு நாள். நீங்கள் 12th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மைண்ட் செட் பண்ணிருக்கா எனக்கு இன்னும் 4 நாள் இருக்குது, நான் பொறுமையாக இங்கிலீஷ் படிப்பேன்னுவீங்க. வேண்டவே வேண்டாம். 12th அன்னைக்கு உங்களால் ஒரு 2 ஹவர்ஸ் 7th சாப்டர் கரெக்டாக உட்காந்து அந்த 7th சாப்டரை நீங்கள் படிச்சிங்கன்னா அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மேக்ஸ் எக்ஸாமுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 3rd சாப்டர் 5th சாப்டர் கொடுத்துருக்கேன் எக்ஸாம் அன்னைக்கு முன்னாடி. அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் முன்னாடி வெறும் ஃபார்முலா தாங்க எழுதி பார்க்க சொல்லியிருக்கேன். நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு
ஒரு நாள் முன்னாடி கரெக்டாக அது மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க. அதனால நான் வெறும் ஃபார்முலா மட்டும் தானே ரீகால் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நாள் 5th சாப்டர் 5th சாப்டரில் 5 மார்க்ஸை விட 2 மார்க்ஸ் தான் அதிகம். சரிங்களா? 5 மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நாள் தான் 3rd சாப்டர் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்வாப் பண்ணணுன்னா நீங்கள் வந்து தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு 3rd சாப்டர் பண்ணுங்கள். 13th அன்னைக்கு 1st சாப்டர் எனக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் டைம் தான் எடுக்கும்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாருக்குமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம்லேயும் தமிழ் எக்ஸாம்லேயும் சென்டம் எடுக்கணும்னு தான் என்னோட ஆசையும். அதுக்கு 3 days நீங்கள் என்ன பண்ணணுன்ற பிளானும் ரெடி பண்ணிட்டேன். 7th அன்னைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். 8, 9, 10 8, 9, 10 நீங்கள் என்ன பண்ணணும், இது பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்ற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? எனக்கு வந்து மேத்ஸ் மட்டும் மெயின் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து டாப்பராக வரணும். ஆவரேஜ் தான் நினைக்கிற பசங்களும் இல்லை, நாங்கள் இனி டாப்பர்னு நினைக்கிற அளவுக்கு தான் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கெடியூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்கள் டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் எழுங்க. அண்ட் 2 மார்க்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த வீடியோவில் ஈச் சாப்டரில் எதெல்லாம் 2 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 மார்க் இல்லாமல் இருக்கிறதுலாம் 5 மார்க், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நான் Day 1 முடிச்சிட்டிங்களான்னு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன். யாரெல்லாம் முடிச்சிட்டிங்களோ அங்கே போய் எஸ்ன்னு எழுதுங்க. முடிக்காதவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். Day 1, Day 2, Day 3 எப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து உங்களோட ஸ்கெடியூலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னைக்கு நீங்கள் பார்த்தாலும் சரி அதே ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் சூப்பராக அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.